ஐயனார் துணை சீரியல்ல நம்ம சோழன் தொடர்ந்து நிலாவை வெறுப்பேத்திக்கிட்டே தான் இருக்கிறாப்ல. நிலா உட்காந்து லேப்டாப்ல ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம சோழன் வேணும்னே ஃபோனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாப்ல. நிலா எதுக்காக ஃபோனை பார்த்து சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இல்லை மேட்ரிமணியில் எனக்காக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால தான் அப்படின்னு சொல்லி வேணும்னே நிலாவை வெறுப்பேற்றுறாங்க. உடனே நிலா கோவப்பட்டு ரூமுக்குள்ளே போய் பூந்துக்கிட்டாங்க. இதை பார்த்த உடனே ஓடி போய் தன்னோட அப்பா நடேசனை எழுப்பிட்டு, பாத்தியா நீ ஏதோ நிலா என்னை விட்டுட்டு போயிடுவான்னு சொன்னல, இப்ப பாரு நான் இப்படியெல்லாம் பண்றேன் அவ காண்டாயி போறா அப்படின்னு நடேசன் கிட்ட சொல்ல, டே நிலா வந்து அப்படியாப்பட்ட பொண்ணு இல்லை, நீ வேணா பார்த்துக்க, உனக்கு பிரச்சனை தான் ஆக போகுது நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம நடேசன் சோழனை வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கிறாப்புல. மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலா இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறாங்க. பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அதுக்காக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு லேப்டாப்பெல்லாம் வச்சு கும்பிட்டுட்டு கிளம்புறாங்க. நம்ம சேரன் சோழன் கூடயே நீ காரில் போய் இறங்கி அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் நிலா இருந்துக்கிட்டு இல்லை இல்லை நான் ஆட்டோவிலேயே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோவிலேயே ஏறி உட்காந்துக்கிட்டு போகிறாங்க. போகும்போது லேப்டாப்பை எடுத்து வச்சு ஆட்டோவிலேயே ஒர்க் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. என்ன ஒர்க் பண்ணிவிட்டு லேப்டாப்பை ஆட்டோவில் வச்சுட்டு ஆஃபீஸுக்கு இறங்கி போயிடுறாங்க. அப்புறம் என்ன ஆஃபீஸில் போய் பார்த்தா தான் லேப்டாப்பு ஆட்டோவிலேயே இருக்குது அப்படின்னு டென்ஷனாக உட்காந்துருக்குறாங்க. அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.